கூட்டாதானே கொடுப்பாங்க. வீட்டுக்குள்ள வந்து கேட்க நீ வெளில வந்தாதான் மீன் கொடுக்கலாம். மீன் இல்ல மீன்லாம் கிடையாது. சண்டே வளர்த்து நிக்க முடியாது. மீன் இருந்தாதான் கொடுக்கலாம். போய் தான் என்னடி என் புருஷன் இப்படி சண்டை போட்டு நிக்கிற நீ? சண்டை போடுறாங்க. மீன் எடுத்துட்டு வர சொன்னாங்க. நீ வந்து இங்க உட்காந்துருக்க. ஆம்பளை உனக்கு மீன் கொண்டாந்து கொடுப்பாரு. ஆமா கொண்டாந்து கொடுப்பாரு. மீன் எங்க? மீன் இல்ல. மீன் வித்த வரைக்கும் மீன் எங்க கொடுக்குற? மீன் இல்ல. இப்ப என்னடி பண்ணுங்கற? வந்திருக்காரு ஆம்பளை. இப்ப எனக்கு மீன் வேணும். வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்கு. என்ன பண்ண போறீங்க? வீட்டுக்கு விருந்தாடி தான். இப்ப வேற எங்க மீன் வாங்கி கொடு. இங்க மீன் இல்லனா விடு. ஆளா என்ன அப்படியே ஆளா வளைச்சு போட மாட்டியா? எப்படி சமைச்சு சாப்பிடுறது? நீ எப்பயே சாப்பிடு. யாருக்கு இங்க என்ன வந்து கிடக்குதாமா? வாம்டே எனக்கு சப்போர்ட்டா? வேற யாருக்கு சப்போர்ட் பண்ணுன்ற? ஏன் ஆம்பளை எனக்கு பண்ணாம ஆம்பளை எனக்கு பண்ண சொல்ற? யோ மீனெல்லாம் வித்து முடிச்சிட்டியா? எல்லாம் வித்து முடிச்சு நான் என்ன பண்றது? என்ன இவ்வளவுதான் காசா? அதான் காசு. என்ன 300 ரூபாய்க்கு தான் மிச்சமா? அப்புறம் இதுதான் கிடைக்கும். அப்புறம் வேற என்ன கிடைக்கும்? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு போய் குளத்தங்கரையில மீனை பிடிச்சி வாங்கி கொண்டு போய் வெட்டி வித்து எல்லாம் பண்ணி 300 லாபம் தாண்டி மிச்சம். ஒண்ணு திங்கி அடிச்சு பாரலாட்டம் உருட்டி வச்சிருக்கான் என் மாமங்காரன். ஏன் உனக்கு அடிச்சுக்கிற? பேரலாட்டம் நாங்க இருக்கிறோன்னு தின்னுட்டு உட்காந்துருக்கேன். ஆமா ஏன் நீ கூப்பிட்டு வச்சுக்க. நீ கூப்பிட்டு வச்சுக்கோ மாமனை. காசை கொடு. நீ புடி உன் காசை. ஏன் நீ கூப்பிட்டு வச்சுக்கடி மாமனை. ஒரு 500 ரூபாய் கொடுத்து மீன் வாங்குறதே சொந்தக்காரங்கிட்ட குடுக்கலான்னு பார்த்தா என்னமோ 2 பேர் பெரிய ஐசியம் காட்டுறீங்க. நீங்க தான் ஐசியமா ஊர்ல மீன். ஏன் மீன் விக்க ஆளை கிடையாது. இந்த மூஞ்சிட்ட மீன் விக்க வந்த மீன் வேணா வாங்க வேண்டியதானே? வந்துட்டா முன்னாடியே அவன் பொண்டாட்டி. ஆமா பின்ன அப்படியே பார்த்ததுமே மயங்கிட்டு ஒரு கண்டயத்துக்கு முழுசா கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? எங்க போறது முதலுக்கு? கெண்டை மீன் குழம்பு வச்சுட்டீங்களான்னு பார்த்தா ஓசில என்னை பார்த்ததுமே அப்படியே காசு. யோ காசு அவதான் கொடுத்தாளா இல்ல நீ எடுத்து காசு அவள்கிட்ட கொடுக்குறியா? இல்லையே எனக்கு தெரியலையே. அவதான் கொடுத்த மாதிரி தெரியலையா? இல்ல மீன் வித்துட்டேன் மீனுக்கு காசு இல்லன்னு 300 ரூபாய் கொடுக்குறியா? இல்ல எனக்கு என்னமா அப்படிதானடி தெரியுது. இல்ல கேட்டேன். நான் அததான் நான் கேட்கணும். பின்னாடியே வர அவகிட்ட சமாளிக்க முடியாதுன்னு. ஆமா அப்படி இருந்தா தான் குடும்பம் பண்ணலாம். ஏயா நீ இப்ப நீ 300 நீ குடுத்தியா அவளுக்கு? இல்ல அது பாய் காசு தான் கொடுத்தா. என்னடி நாடகம் போறியா? அன்னைக்கு 500 ரூபாய் கொடுத்தேன்டி. 200 ரூபாய்க்கு மீன் வாங்குனா. இப்ப விருந்தாடி வந்திருக்கு ஒரு 300 ரூபாய்க்கு மீன் கொடுத்துட்டு போவோம்மான்னு காலையிலே வந்து சொல்லிட்டு வரலாம் வீட்டுக்கிட்ட. இத்தனை மணிக்கு வந்தா எப்ப நான் இனிமேட்டு என்ன குழம்பு வைக்கேன் சொல்லுவாங்க. ஏன் என் புருஷன் ஒருத்தர் தான் இங்க மீன் விக்கிறாரா? மீன் விக்க ஆளே இல்லையா உனக்கு? அப்புறம் என்ன நம்பி எடுத்துட்டு வருவாங்களா? நாங்க என்ன பண்ணுவோம்? ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் இல்ல போல. அதெல்லாம் கிடையாது. நீ ஏதோ சால்சா பண்ணிட்டு அந்த ஆளை மாய்க்கிட்ட நீ. யாரு? நான் சால்சா. ஆமா அவகிட்ட போனா 10 ரூபாய் கம்மியா கிடைக்கும். நீ எங்கயாவது 10 ரூபாய் அதிகமா. ஆமா பின்ன மத்தவங்கிட்ட 300 ரூபாய்க்கு விக்கிற மீன் 200 ரூபாய்க்கு வேலை பேசி கேட்பேன். அதனால அப்படி சொன்னேன் நானு. கிளம்பு உங்க வரவே வேணா. இனிமே எவனா மீன் தர வழி மேல போறோம்டா. நான் வாங்கி நீ வாங்கிக்க. கிளம்பியா? கிளம்பு வா போலாம். ஐயோ வீட்டு பக்கம் வா. ஒண்ணு போடி நீ வாயா நான் போறேன் முன்னாடி. இவ போறா இவளும் இவ போல போ.